என்ன பண்ண போகிறோம்னா, நோக்கியாவில் இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆன ஃபோனில் பேசிக் மாடல் எல்லாத்தையும் இந்த பேட்டரி எரர்னு ஒன்று வருது. அதான் நம்ம இப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வரும் சார்ஜ் போட்டிங்கன்னா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேட்டரி கனெக்டரில் இது கிரவுண்டு, இது பிஎஸ்ஐ லைன் சொல்லுவோம், சென்ட்ரல் லைனு. இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் போட போகிறோம். 10K ரெசிஸ்டர் போட போகிறோம். போட்டால் இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நோக்கியா மொபைல் பேசிக் மாடலில் இது ப்ளஸ் வரும், இது ப்ளஸ் வரும், இது மைனஸ் வரும். இது பிஎஸ்ஐ லைன் வரும், சென்ட்ரல் லைன் பிஎஸ்ஐ லைன் சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் லைனுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இடையில் ஒரு 10K ரெசிஸ்டர் போட போகிறோம். போட்டால் சால்வ் ஆகிடும். எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பழைய நோக்கியா போர்டு ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஒர்க்கிங் இல்லாத போர்டு பார்த்தீங்கனால தெரியும். இந்த போர்டில் வந்து நம்ம 10K ரெசிஸ்டர் ஒன்று எடுக்க போகிறோம். அதை எப்படி செக் பண்ணி எடுக்கிறதுனா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த போர்டில் பார்த்துக்குங்க, ரெசிஸ்டர் இருக்கும். அதை கெப்பாசிட்டர் காயிலெலாம் எடுக்கக்கூடாது. ரெசிஸ்டர்னால் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி இந்த பாருங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டருங்க. இதுங்கெல்லாம் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், ரெசிஸ்டருங்க. இதுங்கெல்லாம் ரெசிஸ்டருங்க. இதில் வந்து நம்ம செக் பண்ணணும், 10K செக் பண்ணணும். அதுக்கு மல்டிமீட்டரில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், ரெட் கலரில் 20Kன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணணும் ஒரு ரெசிஸ்டராக. இப்போ நம்மளுக்கு 10K ரெசிஸ்டர் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, 9.91 காமிக்குது பாருங்கள். இது 10K ரெசிஸ்டர். நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மொபைலில் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. எல்லாமே ரெசிஸ்டர் எல்லாமே 10K இருக்காது. நம்மளுக்கு இங்கே பாருங்கள், சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்தில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ரெசிஸ்டரை எடுத்து நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு செக் பண்ணி காமிக்க போகிறோம். அதை பாட்டமில் ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். அது மேலே ஓவர் ஹீட் காமிக்கக்கூடாது. அதனால் பாட்டமில் ஹீட் பண்ணி அந்த ரெசிஸ்டரை எடுக்கிறேன். இதுதான் நம்ம அந்த பழைய போர்ட்லேருந்து எடுத்த ரெசிஸ்டர். இது அதுங்களை குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் தான் நம்ம இப்போ அந்த ஃபோனில் நான் சொன்ன இடத்துல போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் அந்த சென்ட்ரல் லைனுக்கும் அந்த கிரவுண்ட் லைனுக்கும் நடுவில் ஒரு பாலம் மாதிரி இதை வைக்கணும். எந்த பக்கம் வேணால் வைக்கலாம். அந்த ரெசிஸ்டரை பர்டிகுலர் பக்கம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆக மொத்தம் அந்த கிரவுண்டுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டர் வச்சு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. ட்ராக் அடிச்சும் போடலாம். அதுக்கு அந்த ரொம்ப குட்டியாக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் அது ட்ராக் அடித்து போடுறது. அதனால் டைரெக்டாகவே வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். நடுவில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது பாருங்கள். அவ்வளோதான் விஷயம், ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஆனால் கொஞ்சம் இந்த ரெசிஸ்டர் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப சைஸ் சின்னது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கங்க. ரெடி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.